விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா. மிருகமத ருச்சி அந்த கோபிக்கு ருஷித்தே இந்த ராதா சொல்றா, அந்த கோபிக்கு இப்படி அலங்காரம் பண்ணி, அது எப்படி அலங்காரம்னா தன் கையாலேயே விரல் நகத்தாலேயே இவ்வளவு அலங்காரம் பண்ணி அந்த பூச்செல்லாம் பூசி அலங்காரம் முடிஞ்ச உடனே அந்த கழுத்துக்கு அந்த மார்புக்கு மணிசரம் அமலம் அழகான முத்து ரத்னங்கள்லாம் இழைச்ச மாலையை அவன் கையாலேயே போடுறான். இப்படி அந்த கோபிகைக்கு அலங்காரம் பண்ணி மாலை போடணும், போட்டு அவளோட அந்த ராசத்தில் லயிக்கணும்னு சொன்னா அந்த கோபி எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கணும். ரமதே யமுனா புலின வனே ஜிதபிசகலே. இப்ப வளையல் போட போறான். இப்போ ஒவ்வொரு அலங்காரமா விரண்டு வர இப்ப வளையல் போட்டு விட போறான். இதுக்கெல்லாம் கவிநயம்னு பேர். சாதாரண விஷயத்தை கவிகள் எவ்வளவு அழகா சொல்றாங்கிறத பார்க்கணும். கை இருக்கு, கையில வளையல் போடணும். கை எப்படி இருக்கு, உள்ளங்கை எப்படி இருக்கு, வளையல் எப்படி இருக்கு, இதுக்கெல்லாம் திருஷ்டாந்தம் சொல்லணும். திருஷ்டாந்தம் சொன்னாதான் அழகு இருக்கும், கவிநயம் இருக்கும். இந்த ராதையோட கை எப்படி இருக்குன்னா ஜிதபிசகலே மிருது புஜயுகளே. இந்த சகியோட கை ராதேட்டதே மீளவே இல்லை. 24வது அஷ்டபதி ஏறி உட்கார்ந்துருக்கிறதுனால அதுவே தோணிட்டு இருக்கு திருப்பி திருப்பி. ராதை சொல்றா ஒரு தோழிக்கு நீ என்ன பண்றேன்னு. இந்த கை எப்படி இருக்குன்னா மிருது புஜயுகளே. இயற்கை என்னன்னா பெண்களுக்கு அவளுடைய உடல் அமைப்பு மிருது, ரஃப்பான காரியம் பண்ணக்கூடாது. ஆம்பளை மாதிரி அது ஜிம்முக்கு போகிறேன் அதுக்கு பண்ணுறேன் இது பண்ணுறேன்னா அந்த ஸ்திரீத்துவம் போயிடும். ஸ்திரீத்துவம் போனால் என்ன ஆகுன்னா கருணை போயிடும், தய போயிடும், மன்னிக்கிற குணம் போயிடும். போய் முரட்டுத்தனம் வந்தால் என்னென்ன பிறக்கிற பையன் அசுரனாக பிறப்பான். அதுக்கு தான் அது ஸ்திரீத்துவம் இருந்தால் தான் பிறக்கிற குழந்தைகள் சாத்விகாலாக இருப்பா. புருஷன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவனோட குணம் குழந்தைகளை பாதிக்காது, தாயாரோட குணம் தான் பாதிக்கும். அதனால தான் ஸ்திரீகளுக்கு இவ்வளவு ஜாக்கிரதை சொல்கிறா. துஷ்டனான ஹிரண்யகசிபுவோட குணமாக இருந்தது பிரகலாத சுவாமிக்கு, கயாது குணம் தானே இருந்தது. அதனால தான் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரத்தில் இன்ஷியலே அப்பா இன்ஷியல் கிடையாது, கௌசல்யா சுப்ரஜா ராமா தான். சஞ்சகவு வேணும்னா தேவகீனந்தனாக தான், அங்கே அப்பா பேரே கிடையாது. ஏன் அப்படின்னா இவாளுக்காக தான் இந்த அவதாரம். அதனால ஸ்திரீகளுக்கு ஒரு ரொம்ப ரஃப்பாக பண்ணுறது, ஹார்ட் ஒர்க்கு பண்ணுற அந்த தன்மையெல்லாம் அது என்ன ஆகும், சரீரம் மாறினதுன்னா மனசு மாறும். உடம்புக்கும் மனசுக்கும் சம்பந்தம் உண்டு, என்றைக்குமே உண்டு. ஏன் அப்படின்னா உடம்பு ஒருத்தர் வாட்டமாக உட்காந்துருந்தாருன்னா வந்து கேட்குறான், ஏன் சார் வாட்டமாக இருக்கேன், மனசு சரியில்லைங்கிற. வாட்டமாக இருந்தால் கேட்டால் மனசு சரியில்லைன்னா உடம்பு வாடுறது. அது மாதிரி ஒரு முள்ளு குத்திடுதுன்னு வச்சுக்கோங்க, முள்ளு குத்தினா மனசு துடிச்சு போகிறது. சரீரத்துக்கு ஒரு ஹானி வந்ததுன்னா மனசு அஃபெக்ட் ஆகுது, மனசுக்கு சிரமம் வந்ததுன்னா சரீரம் மாறுறது. இப்போ மனசுக்கு சரீரத்துக்கு எவ்வளவு லிங்க் இருக்குது, இது தொட்டா அது தொட்டா இதுன்னு இருக்குது. அதனால ஸ்திரீகள் மிருதுவான காரியங்களை பண்ணிட்டு இருந்தாதான், நல்ல சத்விஷயங்களாக பண்ணிட்டு இருந்தாதான் ஸ்திரீத்துவம் இருக்கும். ஸ்திரீகளுக்கு கருணை இல்லைன்னா லோகம் வீணா போயிடும். ஸ்திரீகளுக்கு கருணை வேணும், தய வேணும். அதுதான் பெண்மைங்கிறது, அதுதானே கருணைங்கிறது, அதுதானே. எப்படி இருந்தது இந்த கோபியோட கைகள் எப்படி இருந்ததுன்னா மிருது புஜ யுகளே, மிருதுவா இருக்கான்.
மிருதுவாக இருக்குன்னு சொல்லிவிட்டு எப்படி இருக்குன்னார் ஜிதபி சசகலே. இந்த தாமரை தண்டு இருக்கு பாருங்க, தாமரை தண்டை ஜெயிக்கிற மாதிரி. தாமரை தண்டு தொட்டு பார்த்தா தான் தெரியும், தாமரை தண்டு சொர சொரன்னு இருக்கும். தாமரை தண்டை பிடிச்சி இப்படி இழுத்தேன்னா கை கட்டாயிடும், கிழிச்சு ரத்தம் வந்துடும், சொர சொரன்னு இருக்கும். தாமரை தண்டு மாதிரி அந்த கோபியோட கைன்னு சொல்லிவிட்டு மிருது பூஜைகளேன்னு வேற சொல்கிறார், மிருதுவான கைகள்னு. இப்போ என்னன்னா சொர சொரன்னு இருக்கிறத எடுத்துக்கக்கூடாது. திருஷ்டாந்தம்ங்கிறது என்னன்னா ஓரளவு தான், ஏகதேசம்தான் எடுத்துக்கணும். சந்திரன் போன்ற முகம்னு எல்லா இடத்துலையும் வர்ணிப்பா, அப்போ உடனே கணக்கு பார்க்கக்கூடாது சந்திரன் மாதிரி வட்டமாக இருக்கா, அதில் புள்ளி புள்ளியாக கருப்பாக இருக்கணும் மழு, அது மாதிரி மூஞ்சியில் அது மாதிரிலாம் கண்ணங்கரின்னு இருக்கான்னு, அப்போ தான் சந்திரன் மாதிரின்னு சொல்லக்கூடாது. சந்திரன் போன முகம்னா என்ன அர்த்தம், எண்ணத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னா குளிர்ச்சியில் எடுத்துக்கணும். குளிர்ச்சிக்கு உண்டு தான் சந்திரன் அங்கே. அதுபோல் திருஷ்டாந்தம்ங்கிறது ஒன்றுக்கு எடுத்துட்டோன்னா பூர்ணமாக ரெண்டையும் சாமியம் பண்ணிவிட்டா அப்போ திருஷ்டாந்தமே தேவையில்லையே, உதாரணமே தேவையில்லையே. அது இருக்கும்போது இன்னொன்று எனக்கு இப்போ அதில் ஏகதேசம்தான் நாம் இதை எடுத்துக்கணுமே தவிர, இங்கே சொர சொரன்னு இந்த தாமரத்தண்டு மாதிரி கையின்னு விட்டார், மிருதுவான கையின்னு விட்டார். அப்போ சொர சொரன்னு இருக்கிறத எடுத்துக்கக்கூடாது, வேறு எதை எடுத்துக்கணும்னா எப்பொழுதும் ஜலத்திலேயே வசிச்சுன்னு இருக்கிறதுனால ஜில்லுன்னு இருக்குமா அது. அந்த தாமரத்தண்டு எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கோ அதை விட குளிர்ச்சியாக இருக்கா அந்த கோபியோட கை. ஜிதபி சசகலே மிருது புஜயுகளே கரத்தலை. அப்போ வளையல் போடணும்னா கையை இப்படி நீட்டணும். அந்த கையை பார்க்குறானா கிருஷ்ணன், அது எப்படி இருக்கு, நளினீதளே மலர்ந்த அப்படி தாமரை எதழ் எப்படி இருக்கும் அது போல இருக்கான் கை. தாமரை தண்டு தாமரை எதழ் இதை வர்ணிச்சாச்சு. தண்டுலேருந்து பூ இப்படி மலர்ந்து இருக்கு. தாமரை பூக்கு இன்னொரு லட்சணம் என்ன, இப்படி மலர்ந்த தாமரைக்கு நிறையா இந்த வண்டுகள் மொக்கணும். வண்டு எப்படி இருக்கு, அது கருப்பும் இல்லை நீலமும் இல்லை பச்சையும் இல்லை, எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும் அதோட கலரில். அது மாதிரி இந்த வண்டுகள்லாம் அப்படி மொத்தமாக வட்டமாக மொக்கிறதான். அது எப்படி இந்த தாமரையில் தண்டு ஜில்லுன்னு இருக்கும், தாமரை அழகாக இருக்கும், அதில் மலர்ந்த தாமரையில் வண்டு மொக்குமோ அதுபோல் தாமரைத்தண்டு மாதிரி கை, அதில் அந்த கை விரல்கள் உள்ளங்கையில் தாமரை எதழ் மாதிரி இருக்குது. அந்த வண்டு மொக்கிற மாதிரி மரகத பச்சையில் வளையல் போடுறான்னு சொல்கிறார். இது கவிநயம், இது திருஷ்டாந்த அழகு. இது ஜிதபி சசகலே. தாமரைன்னு இருந்தால் வண்டு மொக்குங்கிறது அது யதார்த்தம். இது எல்லா இடத்துலையும் மலர்ந்த தாமரையில் வண்டு மொக்கும். ராத்திரிர்கமிஷ்யதி பவிஷ்யதி சுப்பிரபாதம் பாஸ்வானுதேஷ்யதி அசிஷ்யதி பங்கஜஸ்ரீ. மலர்ந்த தாமரையில் வண்டு வரும், படுத்து தேனை குடிக்கும், மயங்கி படுத்துன்றோம், மயங்கி விழுந்துடும். சாயங்காலம் ஆனால் மூடின்றும் வண்டு. இந்த தாமரை ராத்திரி 9 மணிக்கு தான் அது கண்ணை திறந்து பார்க்கும். இந்த சமத்து வெளியில் வர வழி தெரியாது. அசடாக இருந்தால் நினச்சிக்கும் இந்த தாமரையில் உள்ள மாட்டின்ற வண்டு. எப்படியும் மணி ஆயிடுது, நன்னா தூக்கம் வந்தது, தூங்கி போயிட்டோம், மயங்கி விழுந்துட்டோம், பூவும் மூடி நிறுத்தோம், நம்மால் இதை மீறிண்டு வெளியில் வர முடியாது. நாளை கார்த்தாலும் எப்படி சூரியன் உதிப்பான், இந்த தாமரையும் மலரும், அப்போ நாம் வெளியில் பறந்து போயிடலாம் அப்படின்னு அது ஒரு பிளான் பண்ணின்னு தான் அந்த வண்டு. இது தாமரை மலர்றது எப்போ மலரும் தெரியுமோ, குளத்திலேயே தண்டோட அந்த வேரோட கிழங்குலேருந்து தண்டு வரும், தண்டுக்கு மேலே தாமரை இருக்கும். இந்த ஜலம் கிழங்கு தண்டு தாமரை இது எல்லாம் சேர்ந்திருந்தால் தான் சூரியன் உதிச்சான்னா மலரும். இந்த தாமரையை தண்டோட பிடிங்கி கரையில் வச்சுட்டா கோடி சூரியன் வந்தாலும் மலராது. அப்புறம் நாமளாக மலர்த்தா அதை பிரித்து விட்டால் தானே உண்டு. அது ஜலத்திலேயே இருக்கணும், தண்டோடு இருக்கணும், கிழங்கோடு இருக்கணும், சூரியன் வரணும், அப்போ தான் மலரும். அது இப்படி பிளான் பண்ணிட்டு உள்ளே இருக்குது. பாதி ராத்திரி ஒரு மத யானை உள்ளே புகுந்து என்ன பண்ணினது, அந்த சின்ன பின்னமாக்கிடுத்து தாமரை குளத்தை. இந்த வண்டு எந்த தாமரையில் உள்ள தூங்கின்னு இருக்கோ, பிளான் போட்டுருக்கோ, அந்த வண்டு இருக்கிற தாமரையை அடியோட பிடுங்கி கரையில் தூக்கி போட்டுடுத்து. இனிமேல் 100 சூரியன் 1000 சூரியன் வந்தாலும் மலருமா, அந்த தாமரை மலருமா, வண்டால் வெளியில் வர முடியுமா? அது போட்ட பிளான்லாம் என்ன ஆச்சுன்னா எல்லாம் அதோகதியாக போச்சு. அது மாதிரி தான் ஒவ்வொரு மனுஷனும் பிளான் போடுறான்னா. இந்த ஸ்லோகம் அதுக்கு தான் வந்தது.
ஒவ்வொரு மனுஷனும் அதை பண்ணிவிட்டு இதை பண்ண போகிறோம், இதை பண்ணிவிட்டு இது இப்படி பண்ணிகிட்டு இருக்கோமா, அது அப்படி ஆகும், அதுக்கப்புறம் அது அப்படி ஆகும், நாம் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு கடைசியில் பிளான் போட்டுகிட்டே இருக்கும்பொழுதும் தாமரையை தண்டோடு பிடுங்கி அந்த யானை தூக்கி போடுற மாதிரி தர்மராஜா வந்து அடியோட கிளப்பின்னு போயிடுவான். ஸ்லோகம் அது, என்ன அபிப்பிராயம் இல்லை. தாமரைன்னு சொன்னால் சூரியன், வண்டு இதெல்லாம் சேர்த்து வர்ணிக்கிற வழக்கம். பாத பத்மம் மகதாம் மனோலிபிகி நிஷேவிதம் பிரம்மரசாசவார்த்திபிகி. சதிதேவி தாட்சாயினி தட்சனுக்கு இதே விஷயத்தை சொல்றா. எத் பாத பத்மம், தாமரைன்னு சொன்னா அதுல தேன் இருக்கும், வண்டு சுத்தும். இங்க என்னுடைய பரமேஸ்வரனுடைய சரணாரவிந்தம் தாடா தாமரைங்கிறார். எத் பாத பத்மம், பரமேஸ்வரனுடைய இந்த திருவடி இருக்கே அதுதான்டா தாமரை. அதுல இருக்கக்கூடிய பிரம்மரசந்தாண்டா தேன். இந்த தேனை பருகிறதுக்கு தாண்டா ஞானிகளான மகான்கள்லாம் பரமேஸ்வரனுடைய சரணத்தை வண்டு மாதிரி சுத்தராடான்னு சொன்னார். எத் பாத பத்மம் மகதாம் மனோலிபிகி நிஷேவிதம் பிரம்மரசாசவார்த்திபிகி. அப்பேற்பட்ட சரணாரவிந்தம் லோகஸ்ய யத் வருஷதி, பரமேஸ்வரனுக்கு எண்ணி கொடுக்க தெரியாதுறாங்கிறார். இந்தான்னு கணக்கு பார்த்து எண்ணி கொடுக்க தெரியாது. வருஷதி, கொட்டி தீத்துரு வரான் மழை மாதிரி. அப்பேற்பட்ட அந்த பரமேஸ்வரனை நீ துரோகிக்கிறியடா, நீ மனுஷனான்னு கேட்குறாவ. தஸ்மை பவான் துருக்கியது விஸ்வபந்து, லோகத்துக்கே பந்துடா பரமேஸ்வரன், அவனை போய் நீ துவேஷிக்கிறையேன்னு தாட்சாயணி சொல்லும் பொழுதும் இந்த 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 அஷ்டபதி சரணத்தில் என்னெல்லாம் சொல்கிறாளோ இதெல்லாம் சொல்கிறாவ. அழகான இந்த தாமரை தண்டு போல ஜில்லுன்னு இருக்கிற கையில் தாமரை எதழ் போல இருக்கக்கூடிய விரல்கள், உள்ளங்கை விரல்களுடைய அந்த கையில் மொய்க்க வந்த வண்டுகள் போல அந்த வளையல்களை ரெண்டு கைகள்லையும் கிருஷ்ணன் போட்டு விட்டான். இப்படி அந்த கோபிக்கு அலங்காரம் பண்ணணும் கிருஷ்ணன்னு சொன்னா அவள் எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கணும். ரதி கிருஹ ஜகனே விபுலா பகனே आये सखी मनसी जकनक आसने आये सखी मणिमय रजनु तोरण हसनु கோபிக்கு அழகான ஒரு பட்டு வஸ்திரம். ரதி கிருக கிருத வாசனே, கிருத வாசனே, அழகான ஒரு வஸ்திரத்தை பட்டு புடவையை கட்டின்னு இருக்கா, நல்ல சுகந்தங்கள் எல்லாம் தடவின்னு இருக்கா. கிருத வாசனே, அந்த கோபிக்கு அழகான அந்த பட்டு புடவை மேல மணிமய ரசனம். இப்போதானே 24வது அஷ்டபதி சொல்லும்போது அப்போ சொன்னேனே, அந்த தங்க ஒட்டியானத்தில் நிறையா மணிகள்லாம் நவரத்னங்கள்லாம் பதிச்சு கீழையும் கணக்கணக்கணன்னு அடிக்கிற மாதிரி மணிகள்லாம் கட்டியிருக்கு. இப்பேற்பட்ட இந்த மணிகள் கோத்து தயார் பண்ணின அந்த ஒட்டியானம் தோரணம் மாதிரி இருக்கிற
அந்த ஒட்டியானத்தை அந்த கோபிக்கு கட்டி அலங்காரம் பண்ணினானே கிருஷ்ணன், அவள் எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கா. சரண கிசலையே கமலா நிலையே சரண कमला नीलये நகமணி கண உஜிதே அயே சகி नकमणि गण पूजिते अये सखी பகிரப வரணம் யாவ கபரணம் भैरवरणु यावकवरणु जनयति हृदि योजिते अये सखी जनयति योजिते गोपालो रमते यमुनाय उळिनवने இந்த சரணத்துல என்ன அலங்காரத்தை சொல்றாள்னா, கால்ல இந்த நிலங்கிடுற மாதிரி ஒரு சிவப்பா ஒரு குழம்பு தடுவாள். லக்ஷாம்பீலி கேயம் பாகி லக்ஷ்மி ரமணா சரணம் தேகி. இது டோலோத்சவத்தில் பாடுறோமோ, லாக்ஷா ரசம்னு பேர் இருக்கு. சிவப்பாக இருக்கு. அது இப்போ கூட இந்த நாட்டியம் ஆடுறவாள்லாம் கையில் தடவிக்கிறாளே, மருதாணி மாதிரி. முன்னெல்லாம் மருதாணி உண்டு, இப்போ மருதாணி இல்லை. ஏதோ அப்பப்போ டெம்பரவரியாக தடவி வாஷ் பண்ணால் போயிடும். அதுக்கு லாக்ஷா ரசம்னு பேர். அந்த அந்த லாக்ஷாம் விலிகேயம் பாகி, அதை உன்னோட திருவடியில் நான் தடவணும், அலங்காரம் பண்ணணும். ஹே லக்ஷ்மி ரமணா, உன்னோட சரணத்தை கொடு அப்படின்னு டோலோத்சவத்தில் பாடுறமே, அதை தான் இங்கே சொல்கிறா. அந்த கோபிக்கு காலில் இதை தடவணும் கிருஷ்ணன். இந்த அழகாக இந்த செங்குழம்பெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கார் காலில் தடவறதுக்கு. காலை நீட்டிடின்னா அவள் காலை நீட்டுவா, அழகாக தடவலாமோனோ. ராதை சொல்கிறா தோழியை பார்த்து, காலை நீட்டி அவளை எழுத்தா மாதிரி உட்காத்தி வச்சு காலை நீட்ட சொல்லி இந்த கிண்ணத்தில் வச்சுட்டு அழகாக ப்ரஷ்ஷை வச்சுட்டு எதையோ தடவி தொலைக்கக்கூடாதா? இது மாதிரி தடவுறது வேணால் தொலைகிறது, போனால் போகிறது, தடவிக்கட்டும். அப்படி பண்ணாமல் வேறு என்ன பண்ணான் தெரியுமா? கமலா நிலையே ஹிருதி யோஜித்தே, அவளை கூப்பிட்டு பக்கத்தில் வர சொல்லி கட்டினுட்டாண்டிங்கிற. காலில் தடவுறதுக்கு எதுக்கு கட்டணும்? அதை கேட்குறாவ. காலில் அலங்காரம் பண்ணுறதுக்கு கட்டிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஹிருதி யோஜித்தே, அப்படியே மார்போட கட்டின்டா. எப்பேற்பட்ட மார்புங்கிறார். கமலா நிலையே அங்கமகரேகே புலகபூஷணம் ஆசிரயந்தி பிருங்காங்கணேவ முகுலாபரணம் தமாலம் அங்கீகிருதாகில விபூதிரபாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயான்னு ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியாள் வர்ணிச்சாரு கனகதாரா ஸ்தோத்திரத்தில். ஹரேகே புலகபூஷணம் ஆசிரயந்தி, அங்கம் அவனுடைய திருமார்பில் உட்கார்ந்துருக்காளோன்னு தாயார். அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறது தான் இது. கோபிகா கீதமோ ராசபஞ்சாத்தியாயோ பகவானுடைய திருமேனியை இன்னொருத்தர் தொட்டாங்கும் பொழுதோ கையை பிடிச்சாங்கும் பொழுதோ மறக்காமல் சுகாச்சாரியால் மகாலட்சுமியை சேர்த்து தான் சொல்லுவார். திருணச்சராணுகம்னார், புல் மாடு மேய்க்கிற திருவடினார். அடுத்த வரி ஸ்ரீநிகேதனம்னார், மகாலட்சுமி சேவிக்கிற சரணம்னார். இந்த கோபிகைகளை ஆலிங்கனம் பண்ணிண்டான்னார், ராசலீல பண்ணினான்னார் பட்டத்ரி. இந்திரா ரமணான், மகாலட்சுமியோட ரமிக்கிற விளையாடுற பிரபு. தாயாரை விட்டுட்டு கிடையவே கிடையாது. எந்த அனுகிரகமாக இருந்தாலும் தாயாரோட தான். தாயாருக்கு
இன்னொருத்தருக்கு அனுகிரகம் பண்றதுல அசூய வந்தா தானே தாயாருக்கு தெரியாம பண்ணணும். தாயாருடைய அபிப்பிராயமே என்னன்னா எல்லாரையும் பெருமாள்கிட்ட அழைச்சின்னு வருது தானே அவளுடைய அபிப்பிராயம், அவளுடைய சுபாவமே. அதனால எந்த இடத்துல வர்ணிச்சாலும் தாயாரோட சேர்த்து தான் வர்ணனை. யோகமாயா முபாஸ்ரிதாங்கிற ராசபஞ்சாத்தியாயில ராசக்கிரீடையில கூட தன்னுடைய சர்வெண்டான தன்னுடைய சக்தியான மாமீவையே பிரபஞ்சந்தே மாயாமேதாம் தரந்திதே மம மாயா துரத்தையான்னு பகவத்கீதையில் என்னோட மாயேன்னு தானே சொல்கிறான் பகவான். அதனால ராசபஞ்சாத்தியாயில ராசக்கிரீடை பண்ணணும்னு தீர்மானம் பண்ணின உடனே மாயையை உபாசிரிதா அதை ஆசிரியிச்சான் கிருஷ்ணன்கிறார். மாயையை ஆசிரியிச்சான்னா அவன் அந்த மாயா சக்தியே இல்லை. யோகமாயா முபாஸ்ரிதா அப்படின்னா என்ன அர்த்தம்னா யோகான்னா சேர்றது, யோகம்னா சேர்க்க. யோகா மான்னா மகாலட்சுமி. யோக யா எவள் மகாலட்சுமியோ அந்த மகாலட்சுமியோட கூட சேர்ந்து ராசலீலைங்கிறதுனால தான் யோகமாயா முபாஸ்ரிதான்னு இப்படிதான் அர்த்தம் பண்ணியிருக்கார். இதுக்கு பிரமாணம் என்னன்னா இந்த பிருந்தாவனத்தில் ராசலீலா ஸ்தலத்திலேயே பைல்வனம்னு ஒரு வனம் இருக்கு. இந்த 84 க்ஷேத்திரங்களில் ஒன்று, லீலா ஸ்தலத்தில் ஒன்று பைல்வனம்னு பேர், பில்வவனம். இந்த கோபிகைகளோட கூட தானும் ராசத்துக்கு வரணும்னு மகாலட்சுமி தபஸ் பண்ணின இடமா அது. தபஸ் பண்ணின மகாலட்சுமியை திருமார்பலை வச்சுட்டே ராசலீலை பண்ணினான்னு பிருந்தாவன க்ஷேத்திர மகாத்யம். அது சத்தியம்ங்கிறதுனால தான் சுகாச்சாரியாலும் யோகமாயா முபாஸ்ரிதகாங்கிறார். மார்புல அணைச்சுண்டான்னு உடனே அதை ரொம்ப சீப்பா நினைச்சுன்றாத. கமலா நிலையே மகாலட்சுமி மங்கள தேவதையான மகாலட்சுமி நித்தியவாசம் பண்ணக்கூடிய அந்த திருமார்பல ஹிருதியோஜித்தே அவளை அப்படி அலங்காரம் அவளை அணைச்சுண்டு சரண கிசலையே தளிர் போல அந்த திருவடியில பகிர பவரணம் அந்த திருவடியுடைய மேல் பார்டர் இருக்கு பாருங்க, அந்த வெளிப்பக்கத்துக்கு யாவக பரணம் ஜனயதி இந்த லாக்ஷாரசம் செங்குழம்பு இருக்கு, அது அப்படியே அலங்காரம் பண்றான் கிருஷ்ணன் அவளோட சரணாரவிந்தத்தில். விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா